Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நாம எப்படி ESIC எக்ஸாம்ஸ்க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அப்ளை பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வராது நீங்க அப்ளை பண்றதுல, ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னையோட வீடியோவை. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ESIC எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போஸ்ட்டுக்காக நடத்துவாங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க், MTS அண்ட் ஸ்டெனோ. இந்த எக்ஸாம் பத்தின A to Z டீடைல்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேல ஐகார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தாரேன். இந்த எக்ஸாம் பத்தின டீடைல் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துருங்க, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றத பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். கடைசி நாள் பிப்ரவரி 15. பிப்ரவரி 15க்குள்ள நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடணும், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? நீங்க உங்களுடைய கூகுள்ல குரோம்ல என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அதுல IBBS ESIC இதை சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதல் லிங்கா ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். மொபைல்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க டெஸ்க்டாப் வியூன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கிறப்போ கட்டாயம் உங்கள்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னா இந்த மாதிரி பேஜ் வரும். நீங்க இந்த 6 ப்ராசஸையும் கம்ப்ளீட்டா முடிச்சா மட்டுமே தான் உங்களால இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? அதாவது இந்த 6 ப்ராசஸை நீங்க நல்லா முடிச்சிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய நேம், உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருக்கு தெரியுமா, அதுதான் எல்லாத்துலயும் செல்லுபடி ஆகும். 10th மார்க் ஷீட்ல உங்களுடைய நேம் என்னவோ அதே நேமை இங்க எழுதுங்க, என்டர் பண்ணுங்க. அது கீழே அதே நேமை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். உங்களோட நேம் தமிழ்நாட்டில் எல்லாமே கொஞ்சம் கம்மியான நேமா தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. சர்நேம் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ உங்களோட நேம் என்னங்கிறத முதல் 2 இதுலையும் 2 டைம் என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய நேம் வந்து குமார்னு வச்சுக்கோங்களேன், குமரவேல், குமரவேல்னா குமரவேல், குமரவேல், இந்த மாதிரி 2 டைம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க வரும். இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இதுல கொடுக்க போற மொபைல் அண்ட் மெயில் ஐடி இது ரெண்டுமே ஆக்டிவா இருக்கணும் எப்பவுமே, ஓகேவா? அது உங்க கையிலையும் இருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அகைன் கன்ஃபர்மேஷனுக்காக உங்களோட மொபைல் நம்பரை திரும்ப என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் கீழே இமெயில் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த இமெயில் ஐடி கையில இருக்கோ எது ஆக்டிவா இருக்கோ அதை கொடுங்க. உங்க இமெயில் ஐடி @gmail.com இதை என்டர் பண்ணிக்கிட்டு அடுத்தது உங்க இமெயில் ஐடியை ஃபுல்லா இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு கேப்சா இருக்கும். இதை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கவனிச்சுக்கோங்க, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரெக்டான்றதை நல்லா கவனிச்சுக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். நீங்க கொடுத்துக்கிறது எல்லாம் ஓகேவா, ரிஜிஸ்டர் பண்ணிடலாமான்னு கேட்கும். ஓகேனா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய நேம், இது 3மே வச்சு ஒரு மெயில் வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க, ஓகேவா? இந்த மெயில் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா வச்சுக்கணும், ஏன்னா ஃபர்தர் ப்ராசஸ்க்காக, ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இந்த ரெண்டுமே இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும், ஓகேவா? போட்டோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோ வந்து ரீசெண்டா எடுத்த போட்டோவை வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்டா இருந்தா ரொம்பவே நல்லது. போட்டோ எப்போ போட்டோ சிக்னேச்சர் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா போட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸுமே JPG அண்ட் JPEG இந்த 2 ஃபார்மேட்ல தான் இருக்கணும். போட்டோ பாத்தீங்கன்னா 20 KBல இருந்து 50 KBக்குள்ள இருக்கணும், அப்படின்னா தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 10 KBல இருந்து 20 KBக்குள்ள. ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படின்னா தான் அப்லோட் பண்ண முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ ப்ரௌஸ் கிளிக் பண்ணி உங்களோட சிஸ்டத்தில் உள்ள ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, சிக்னேச்சர் வந்து ஒரு கோடு போடாத ஒயிட் பேப்பர்ல பிளாக் கலர் இங்க்ல தான் சிக்னேச்சர் போடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் கலர் இங்கை வச்சு தான் நீங்க சிக்னேச்சர் போடணும். சிக்னேச்சர் போட்டுட்டு அதை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரு பாப்அப் வரும், எல்லாம் ஓகேவான்ட்டு. ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ், சாரி, நீங்க போட்டோ அப்லோட் பண்ணிருப்பீங்க, சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப் வந்தவொடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போயிடும். டீடைலுங்கிற பேஜுக்கு வரும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ டீடைல்ஸ். இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஒரு டீடைல் கொடுத்து கடைசி ப்ராசஸ் வரப்பே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி எந்த ஒரு காலத்திலையும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேவா? அது ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது கேட்டிருக்காங்க டீடைல்ஸ்ல போஸ்ட் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்ல போஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடிசி, ஸ்டெனோ அண்ட் MTS. நீங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அத்தனை போஸ்ட்டுக்கும் தனித்தனி ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஒரே ஃபார்ம் எல்லா போஸ்ட்டும் கிடையாது. ஒவ்வொரு, இப்போ யூடிசிக்கு அப்ளை பண்றீங்கன்னா யூடிசிக்கு ஒரு ஃபார்மு, ஸ்டெனோக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஸ்டெனோக்கு ஒரு ஃபார்மு, MTSக்கு அப்ளை பண்றீங்கன்னா MTSக்கு ஒரு ஃபார்ம். ஓகேவா? ஓகே, இப்போ செலக்ட், நீங்க யூடிசியா ஸ்டெனோவா MTS ஆங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூடிசின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது எந்த ரீஜியன்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா ரீஜியனுமே கொடுத்திருப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த கேட்டகரின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி, ஓபிசினா ஓபிசி, இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ், ஜென்ரல் அன்ரிசர்வ்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இல்லைங்கிற பட்சத்துல நோ கொடுங்க, இருக்குங்கிற பட்சத்துல எஸ் கொடுத்து என்ன டிசபிலிட்டி, அதோடைய என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு டிசபிலிட்டி இல்லை நோன்னு கொடுத்துட்டீங்கிற பட்சத்துல இதை எதையுமே நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். ஓகேவா? நீங்க இதை எதையுமே ஃபில் பண்ண வேண்டாம். இந்த ஸ்கிரைப் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். டிசபிலிட்டி இல்லைன்னு நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது கீழே இதுல இருந்து இந்த ஸ்கிரைப் வரைக்கும் நீங்க ஃபில் பண்ண வேண்டாம், உங்களுக்கு எனபிளா இருக்காது. ஓகேவா? யார் டிசபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் அது இருக்கும். அது இருக்கிறவங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க எந்த ரீஜன்ல இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க எந்த ரீஜனோ அந்த ரிலீஜியன், ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, சீக்கா, ஜெயினா, புத்திசமா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டினா கிறிஸ்டின்ற கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஜியன் மைனாரிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் மெஜாரிட்டிங்கிறது ஹிந்துஸ் தான். மைனாரிட்டிங்கிறப்போ கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, புத்திசம், அதுக்கப்புறம் ஜெயினிசம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியில் வருவாங்க. ஸோ ஹிந்துங்கிற பட்சத்தில் நீங்கள் மைனாரிட்டி கிடையாது, ஸோ நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிற பட்சத்தில் நீங்கள் மைனாரிட்டி, ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நீங்கள் ESICல எம்ப்ளாயாக இருக்கீங்களா, இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னா என்னங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமான்னு கேட்டுருவாங்க. ஓகேவா? ஆர் யூ ரெகுலர் ESIC எம்ப்ளாய் சீக்கிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன் ஃபீ. நீங்க ESICல ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல ரிலாக்ஸேஷன் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. நோன்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ பீரியட் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையா இல்லையான்றதை கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா, அதாவது ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் MTSக்குலாம் 18லேருந்து 25 வயசு உள்ளவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 27 வயசு இருக்குங்கிறப்போ நீங்கள் உங்கள் கேட்டகரியை வச்சு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? டீட்டெயில்டு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ ஒருத்தரோட வயசு MTSக்கு அப்ளை பண்ணணும், மேக்ஸிமம் 25 வயசு, அவரோட வயசு 26. ஓபிசினா அவருக்கு வந்து 3 வருஷம் தருவாங்க, 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்போ இவர் அப்ளை பண்ணலாமா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு தான் அப்ளை பண்ணணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா எஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. என்ன கேட்டகரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுன்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன நேஷனல்னு நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க. இந்தியன் தான் எல்லாரும், ஸோ இந்தியன் கொடுத்துக்கோங்க. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எழுதணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ தமிழ்நாட்டை கொடுத்துக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே போடணுன்றதை கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ப்ரிலிமினரி எக்ஸாமோட சென்டர் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது.
சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த இடம்லாம் வந்து பிரிலிமினரி எக்ஸாம் நடக்கக்கூடிய இடங்கள். இதுல உங்களுக்கு பக்கத்துல எது இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மெயின் எக்ஸாம், 2வது லெவல் எக்ஸாம். அது எந்த ஸ்டேட்ல எழுதணும்னு கேட்பாங்க. ஸோ அதை தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. மெயின் எக்ஸாம் 2 இடத்துல தான் நடக்கும். ஒன்னு சென்னை, இன்னொன்னு மதுரை. இதுல உங்களுக்கு எது பக்கமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண உடனேயே 15 பிப்ரவரி 2022ல உங்களோட ஏஜ் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்டர் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது என்ன ஜெண்டருங்கிறத கொடுத்துக்கோங்க. மெயில்னா மெயிலு, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்வின் பிரதர் இல்லைனா ட்வின் சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்பாங்க. இருந்தாங்கன்னா எஸ்சி, இல்லைனா நோ. இருந்தாங்கிற பட்சத்துல அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருப்பாங்க. மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், கல்யாணம் ஆயிருக்குங்கிறப்போ ஸ்பவுஸ் நேம் கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலா கொடுத்துக்கோங்க. பின்கோடோட சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க அட்ரஸ் தான் இப்போ இருக்கீங்களா, சேம் தானான்றதை கேட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதில் என்டர் ஆயிரும். ஓகேவா? அட்ரஸ் நீங்க மேலே கொடுத்தது ஆட்டோமேட்டிக்கா கீழே என்டர் ஆயிரும். அடுத்தது உங்க கேட்டகரிக்கு என்ன ஃபீஸுங்கிறது இங்க வந்திருக்கும். ஓகேவா? வந்ததுக்கு அப்புறமா இப்போ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, விமன் கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் 250. மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 500. ஓகேவா? எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க, ஃபீமேலு, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து மணி ரீஃபண்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ நீங்க 500 ரூபா உங்களுக்கு ஃபீஸா இங்க போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் தர மாட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் வந்து நீங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 250 ரூபா ஃபீஸுங்கிறப்போ உங்களுக்கு ரீஃபண்ட் தருவாங்க. ஸோ அப்போ எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்க அந்த டீட்டெயில் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ், எந்த பேங்க்கு ரீஃபண்ட் வரணுங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிட் யோர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை எதுவும் விடுபட்டு இருக்கா, இந்த இடத்துலையும் ஃபில் பண்ணாமல் இருக்கான்றதை செக் பண்ணி சொல்லும். எல்லாம் என்டர் பண்ணிருக்கீங்கிற பட்சத்தை ஓகேன்னு வரும். ஸோ நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இதுல 3 தான் கேட்டிருப்பாங்க. மெட்ரிகுலேஷன் 10th நீங்க என்ன படிச்சீங்கன்றதை கேட்பாங்க. ஸோ 10th மேஜர் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு என்னதான் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோசியல் சயின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்குமா, அதை என்டர் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் மேஜர் தான் என்டர் பண்ணணும். ஓகேவா? எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, டேட்டு, மந்த்து, வருஷம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்ச் 2012, மார்ச் 2013 இருக்கும். ஸோ நீங்க 1ஆம் தேதின்ற மாதிரி போட்டுக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதை என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்களா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸான்றது கேட்டிருப்பாங்க. அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 12th நீங்க என்ன படிச்சீங்க, மேக்ஸ் பயாலஜியா, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்லைனா வேற குரூப்பா என்னங்கிறத இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு அதரை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அதர்ன்னு இருக்கும். அதரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாசிங் இயரு, எத்தனை பர்சன்டேஜ், என்ன கிளாஸு, கிராஜுவேட்டு. ஸோ இதில் கிராஜுவேட் செலக்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்ட்ஸா சயின்ஸா என்னங்கிறத கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் இல்லைன்ற பட்சத்தில் அதரை கிளிக் பண்ணி இன்ஜினியரிங்கிறத இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. எப்போ பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, எந்த கிளாஸ்ல பாஸ் ஆனீங்க அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா அது, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அது, அதர்ஸ்னா இதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா? என்னன்றதை பார்த்தீங்கன்னா யூடிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கேட்பாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி கட்டாயம் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றி பேசிக் நாலேஜ் இல்லைனாலும் எஸ் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் எந்த லாங்குவேஜ் எழுத ஆசைப்படுறீங்கன்னு கேட்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் நீங்கள் இங்கிலீஷ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சார் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை, நான் நோ கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா யூடிசிக்கு அப்ளை பண்ணுறீங்கிறப்போ கட்டாயம் தேவை. ஸோ அதனால் நீங்கள் பின்னாடி கூட கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எஸ்ன்றதை கொடுத்துக்கிட்டு லாங்குவேஜில் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இருக்குங்கிறவங்க கொடுங்க, இல்லைங்கிறவங்க வேண்டாம். இது கட்டாயம் கொடுக்குறோம். 3 பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னது, தமிழ், இங்கிலீஷ், இல்லை வேற எதுவும் வேற ஸ்டேட் லாங்குவேஜ் தெரியுமா, இல்லைனா ஃபாரின் லாங்குவேஜ் தெரியுமா, அதை கொடுத்துக்கோங்க. ரீட் பண்ண தெரியுமா, இப்போ தமிழ் கொடுத்துக்கிறோம். தமிழ் ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும். அடுத்தது இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும். அடுத்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச லாங்குவேஜ் கொடுத்து இதை கொடுத்துக்கோங்க.
வேலிட் யுவர் டீடைல்ஸ்னு இருக்கும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணிருக்கீங்களான்றதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த மாதிரி பேஜ் வரும். நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே வச்சு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வரும். நீங்க மேல இருந்து கீழே வர செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல போட்டோ கீழே ஒரு டிக்கு கொடுத்துக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி நான் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் உண்மைதான் சொல்லி அதுக்கு ஒரு டிக், இங்க ஒரு டிக்கு, இங்க ஒரு டிக், நீங்க போட்ட சைன் தானா பார்த்து டிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன பேஜ் வரும்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அதாவது கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பாப்பப் வரும். மொதல் பாப்பப், ரெண்டாவது பாப்பப். மொதல் பாப்பப்ல என்ன வரும்னா நீங்க கொடுத்துருக்க டீடைல்ஸை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கொடுத்த டீடைல் எல்லாமே கரெக்டாங்கிறத 1 or 2 டைம் செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு தெரியுமா, அதோடைய தம்ப் இருக்கு தெரியுமா, அதை அந்த நம்ம அச்சு வைப்போம் தெரியுமா, அந்த கையெழுத்து போட தெரியாதவங்களுக்குலாம் வந்து ஒரு பாக்ஸ்ல ப்ளூ இங்க் இருக்கும், அதை வச்சு தம்ப் இம்ப்ரெஷன் வைப்பாங்க தெரியுமா ஆதாரத்துக்கு, அந்த மாதிரி ஒன்று கட்டாயம் தேவை. உங்க லெஃப்ட் தம்போடைய அந்த அச்சு வந்து ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல அந்த அச்சு வச்சு அதை போட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அதையும் நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். ஓகேவா? அது ஒண்ணு. உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு தெரியுமா, அது என்ன சைஸ்ல இருக்கும்னா 20 kbல இருந்து 50 kbக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அந்த குவாலிட்டியில ஸ்கேன் பண்ணி ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். எது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனா வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு இருக்கு தெரியுமா, இத ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல நீங்க உங்க கைப்பட எழுதணும். பிளாக் இங்க வச்சு. ஓகேவா? பிளாக் இங்க வச்சு உங்க கைப்பட இதுல இருந்து இது வரை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி அதை நீங்க ஸ்கேன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 50 kbல இருந்து 100 kbக்குள்ள ஃபைலா இது பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கட்டாயம் நீங்க கொடுக்கணும். அடுத்தது இங்க ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்க 500னா 500, 250னா 250 இருக்கும், கேப்சா இருக்கும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ண போறீங்களா, டெபிட் கார்டா, இல்லை வேற எதுவும் டெபிட் கார்டா, இன்டர்நெட் பேங்கிங்கா, வாலெட்டா, கியூஆரா, யூபிஐயா, என்ன மூலமா பே பண்ண போறீங்களோ அதை கிளிக் பண்ணி அது மூலமா பே பண்ணிக்கோங்க. இதுதான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு தடவையும் என்னென்ன செய்யணும், ஒவ்வொரு இதுலையும் என்னென்ன என்டர் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா, இந்த வீடியோவில் நான் சொல்லாத ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? ஸோ பார்த்துட்டு உங்கள் டவுட்ஸ் என்னவா இருந்தாலும் கேளுங்க. நான் இதில் ஏதாவது ஒன்று சொல்லலை, இதில் ஏதாவது எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயம் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிட முடியும். சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ல வந்து கோர்ஸ் இருக்கு. 1 கோர்ஸ் ஃபார் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுங்கிறனால இந்த எக்ஸாமோட சிலபஸை இந்த கோர்ஸ்ல நாம கவர் பண்ணியிருப்போம். A to Z சிலபஸை இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணியிருப்போம். மோக் டெஸ்ட் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ESIC எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் நீங்க இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.